நருட்டோ ஷிப்புடூனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீசன் 17. சாரி கைஸ், சன் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன், அதே டோன் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம சீசன் 17ல் 361வது எபிசோட்ல இருந்தா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சு நான் சொல்றதை விட லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன்ல என்னாச்சுன்றத நான் சொல்லியே ஆகணும். நம்ம நருட்டோ ரசிகன் எடுத்துக்கிட்டு மதரா வடிக்க போயிருப்பான். மதராம அதை ஷீல்டை வச்சு தடுத்துட்டு உச்சியா ரிஃப்ளெக்ஷன்மா அப்படியே ஆப்போசிட்டா அந்த ரசிகன் நம்ம நருட்டோ நோக்கி போகும். நல்ல வேலை, சிக்கினது க்ளோன் தான். ஸோ லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா ககாஷி ரீன் ஒபிட்டோடைய ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிஸ் தான் பார்த்தோம். அருமையா இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துடுங்க. இப்போ ககாஷியும் ஒபிட்டோவை பார்த்து ஏன்டா நீ போய்ட்டு மதரா கூட சேர்ந்த, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்பாரு. இப்போ ஒபிட்டோவும் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். அவன் தான் சமனிங் ஜூட்ஸு பண்ணி லீஃப் வில்லேஜுக்குள்ள 9 டெய்ல்ஸ் இறக்கி லீஃப் வில்லேஜே அழிச்சிருப்பான். சின்ன வயசுல மினாட்டோ கூட கேட்டிருப்பாரு என்ன கண்ணா ஆக போறேன்ட்டு. அதுக்கு ஒபிட்டோவும் நிச்சயமா நான் ஒரு நாள் ஒக்காகையாவேன், என்னோட ஷெரிங்கா நான் வேக்கன் பண்ணிட்டு இந்த ஊரை உலகத்தை வில்லேஜன்ட்டு எல்லாத்தையுமே நான் காப்பாற்றுவேன் இருப்பான். அப்படி பேசினாம இப்போ நான் இந்த உலகத்தை ஃபுல்லாக இருக்கிறேன், இந்த உலகத்தினால எனக்கு எதுவுமே நடக்கல, எல்லாத்தையுமே நான் மாற்ற போறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருப்பான். நம்ம நருட்டோவும் 4th ஒகாகேவோட பையன்டானா அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டேன்ட்டு டயலாக் பேசலான்ட்டு வருவான். அதுக்குள்ள மதராவும் அஷுராமாவோட உடன் டிராகன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஒரு டிராகனை உருவாக்க நம்ம நருட்டோ அப்படியே நரி போல வருவான். ஆனா மதராவோட டிராகன் அவனை அசால்ட்டா பிடிச்சிடும். இப்ப ககாஷியும் ஒபிட்டோவை பார்த்து என்னடா உனக்குன்னு கேட்க, இப்போ ஒபிட்டோவும் ககாஷி கிட்ட இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, கடைசி அந்த சண்டை மட்டும் தான் பாக்கின்னு சொல்லிட்டு அவனோட காமிக் டைமென்ஷன்ல இருந்து ஏகப்பட்ட ஷூரிக்கனை வச்சு ககாஷி அட்டாக் பண்ண ககாஷி அதை மட்வாலை வச்சு தடுத்துருவாரு. இப்போ ஒபிட்டோ அந்த மட்வாலுக்குள்ளேயே பூந்து வந்து ஒரு பெரிய ஷூரிக்கன் எடுத்து ககாஷி முட்டியிலேயே குத்த ரத்தமே வந்துடும். அடுத்து ஒபிட்டோவும் ககாஷி அவனோட டைமென்ஷனுக்குள்ள இழுத்துப்பான். அங்க போய்ட்டு ககாஷியும் யோசிச்சு பார்ப்பாரு. ககாஷியோட அப்பா ரூல்ஸை பிரேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினதுனால ஊரே அவர் கழுவி ஊற்றி இருக்கும். ஆனால் ஒபிட்டோ மட்டும்தான் உங்கள் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லியிருப்பான். இன்னொன்று யோசிச்சு பார்ப்பாரு, இந்த நிஞ்சா உலகத்தில் யார் யாரெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே குப்பைக்கு சமம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணுறவங்க குப்பையை விட ரொம்ப கேவலமானவங்கன்ட்டு ஒபிட்டோ சொல்லியிருப்பான். இப்போ ககாஷியும் ஆமாம் ஒபிட்டோ நான் ஒரு குப்பை தான், ஆனால் நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே கமு யூஸ் பண்ணுவார். இப்போ மதராவோட உடன் டிராகனும் நருட்டோட சக்கராவை நல்லா உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கும். இப்போ ககாஷி ஒபிட்டோ முன்னாடி வர ஒபிட்டோவும் நம்ம 2 பேரும் ஒரே கண்ணை ஷேர் பண்ணுறதுனால நீ என்னோட டைமென்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டியான்னு கேட்பான். இப்போ ககாஷியும் ஒபிட்டோ ரீனோட சாவுனால தான் நீ இப்படி நடந்துக்கிறியான்ட்டு கேட்க, உடனே ஒபிட்டோ வேகமாக ஓடி வந்து முட்டி வச்சு ககாஷி மூக்குலேயே மோதிட்டு அந்த பெரிய சுரிக்கனை வச்சு வயிற்றுல ஒரு குத்து குத்திட்டு அப்படியே 2 பக்கமும் கீறி விட்டுருவான். ககாஷி அப்படியே அடிப்பட்டு கீழே விழ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாரு. இவங்க 2 பேரும் டீம்மேட்ஸாக இருக்கும் போது ஒபிட்டோவும் என்னானாலும் சரி நான் எப்போவுமே என்னோட காம்ராட்ஸ்க்காக நிற்பேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ அதே ஒபிட்டோ தான் ககாஷியை கண்ணா பின்னான்னு அடிச்சு போடுறான். இப்போ ஒபிட்டோவும் ககாஷி கதையை முடிக்க ஒரு பெரிய சுரிக்கன் வச்சுன்னு ரெடியாக இருப்பான். ககாஷியும் நீ சொன்னது கரெக்டு தான், என்னால் என்னோட ப்ராமிஸை கூட காப்பாற்ற முடியல, நான் ஒரு குப்பை தான், ஆனால் ஒபிட்டோ நீ லீஃப் வில்லேஜோட ஹீரோன்னு சொல்ல உடனே ஒபிட்டோவும் பயங்கரமாக சிரிச்சுட்டு இங்கே பாரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஷினோபிஸுமே குப்பை தான், அதுக்கு நீயும் நானும் ஒரு முன்னுதாரணம்வான். இப்போ மதராவும் 8 டெய்ல்ஸுமே உடன் டிராகனை வச்சு பிடிச்சிருவான். இப்போ நருட்டோவும் சாலா இவனுங்க விட்டா பேசிகிட்டே இருப்பானுங்க, நான் யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஷடோக்ளோன் ஜுட்ஸுக்கு ரெடியாவான். இப்போ ஒபிட்டோவும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே குப்பையாக தான் இருக்காங்க, அதனால தான் குப்பை இல்லாத உலகத்தை நான் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு ககாஷி குத்துறதுக்காக ஷுரிக்கான தூக்குவான். இப்போ மதராவும் இந்த உலகம் முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு, ஸோ இந்த சண்டையை இப்பயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சுசுனோவை ரெடி பண்ணுவான். இப்போ மதராவும் சுசுனோ வச்சு 8 டெய்ல்ஸை வெட்ட வர ஒபிட்டோவும் ககாஷி ஷுரிக்கனை வச்சு குத்த வர 2 தீமை நம்ம நருட்டோ வந்து தடுத்துருவான். ஒன்று நருட்டோ, இன்னொன்று நருட்டோட க்ளோனு தடுத்துட்டு இங்கே பாரு நான் குப்பையும் கிடையாது குப்பையாவும் மாற மாட்டேன், என்னானாலும் சரி நான் என்னோட காம்ராட்ஸை சாக விட மாட்டேன்மா. இப்போ ககாஷியும் யோசிச்சு பார்ப்பாரு. முன்னொரு முறை ககாஷி இதே தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ககாஷி கிட்ட இருந்தால் நருட்டோ கற்றுக்கிட்டான். ஆனால் இது எல்லாமே ஒபிட்டோவோட வார்த்தைகள், ககாஷி எது ஒபிட்டோ கிட்ட இருந்தால் கற்றுருப்பாரு. இப்போ ஒபிட்டோ டக்குன்னு ககாஷி அட்டாக் பண்ண வர ககாஷி டக்குன்னு சுடோரியை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. இப்போ மதரா சுசுனோவோட 8 டெய்ல்ஸை பிடிக்க போக மைட்க ஹிரிட்டோரை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ககாஷியும் ஒபிட்டோ நல்லா கேட்டுக்கோடா, உன்னோட ஆசை கனவு எல்லாமே இப்போ அப்படியே நருட்டோவாக மாறி இருக்கு, ஸோ நான் நருட்டோவை காப்பாற்றுறது தான் என்னோட முதல் வேலைன்னு. இப்போ 8 டெய்ல்ஸும் அந்த உட்டு ரொம்ப வீக் ஆனதுனால அசால்ட்டாக உடச்சி போட்டுரும். இப்போ ஒபிட்டோவும் ஃபஸ்ட்டு இந்த நருட்டோ கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இருந்து ஒரு உட்டை வர வச்சுட்டு அப்படியே நம்ம நருட்டோ சுற்றி லாக் பண்ணிட்டு நேராக ககாஷியை நோக்கி போயிட்டு ககாஷி இப்போ நீ குப்பை குடோனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிடிக்கலான்ட்டு வருவான். நருட்டோ மண்டையிலே ஒரு மோத ஒபிட்டோ 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுவான். இந்த நேரத்தில் 10 டெய்ல்ஸை பிடிச்சி வச்சிருந்த
பேரியரும் அப்படியே விரிசல் விட ஆரம்பிக்கும். நருட்டோ அவனை சுற்றி இருந்த எல்லா ஊட்டியுமே தட்டி விட்டுட்டு கக்காஷி சென்சை கிட்ட வேற சக்கராயில இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானா. இப்போ குராமாவும் ஹே நருட்டோ என்னை வச்சு ஸ்விட்ச் பண்ணிக்கோ நான் பேசுகிறேன்னு சொல்லும். இப்போ குராமாவும் ஹே கக்காஷி பொடி பையா கையை கூடுறான்னு இப்போ ஒபிட்டோவும் கக்காஷியை நோக்கி ஓடி வர இப்போ குராமாவும் கக்காஷியோட கையை பிடிச்சி தூக்கி எறிய ஒபிட்டோ அவனோட டைமென்ஷனுக்குள்ள கக்காஷியை இழுத்துப்பான். இப்போ நருட்டோவும் அடே குராமா என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க இப்போ குராமாவும் ரொம்ப பேசாத அவன் அடிடான்ட்டு சொல்ல இப்போ ஒபிட்டோ வெறி கொண்டு ஓடி வர நம்ம நருட்டோ ஒபிட்டோக்கு வயிற்றுலேயே ஒரு பஞ்சு வைக்க நம்ம நருட்டோட கை அவன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்பனா ஒபிட்டோட வயிறு அவனோட டைமென்ஷனுக்குள்ளே தானே இருக்கும், அங்கே தானே கக்காஷியும் இருக்காரு. ஸோ இப்போ அவனோட வயிற்றை பார்த்து ஒரு பஞ்சு வைக்க ஒபிட்டோ ரத்தம் வாந்தி எடுப்பான். நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது. கக்காஷியும் உள்ள இருந்துக்கிட்டு பேக் டு பேக் அட்டாக் பண்ணுவாரா. இப்போ குராமாவும் அட விளக்கென்ன என்னால் யாருக்கு வேணாலும் சக்கராவை கொடுக்கவும் முடியும் சக்கராவை எடுக்கவும் முடியும். ஸோ நான் கக்காஷிக்கு சக்கராவை கொடுத்து தான் ஒபிட்டோ நோக்கி தூக்கி எறிஞ்சேன். ஸோ இப்போ கக்காஷி அந்த டைமென்ஷனில் இருக்காரு. அவர் காமு யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் இங்கே வரலான்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டாக கக்காஷியும் அங்கே காமு யூஸ் பண்ணி வந்துடுவார். இப்போ கக்காஷியும் நருட்டோ நான் 9 டெயில்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்ட்டு சொல்லிடுப்பான்வாரு. இப்போ அந்த பேரியர் பயங்கரமாக விரிசல் விடும். 10 டெயில்ஸ் கிட்டத்தட்ட வெளியே வரப்போகுது. 8 டெயில்ஸும் 9 டெயில்ஸும் டீம் சேர்ந்து 2 பேரும் டெயில்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு அந்த தண்டி இருக்கும். ஸோ 2 பாம்பையும் இப்போ 10 டெயில்ஸ் நோக்கி போக என்ன ஆகும், அது மேலே மோதி பயங்கரமான ஒரு வெடி விபத்து கொஞ்சம் கூட இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன். இப்போ நருட்டோவும் சூப்பர்பு எனக்கு இப்போ கெடோஸ்டாச்சோட சக்கரா ஃபீலே ஆகலை, அவ்வளோதான் 10 டெயில்ஸ் கதை முடிஞ்சுதுன்னுமா. இப்போ கக்காஷியும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுதுன்னுவாரு. ஒபிட்டோவும் ஆமாம் முடிஞ்சுது உலகத்தோட கதை முடிஞ்சுதுன்னுமா. இப்போ மதராமன் கேஷுவலாக உக்காந்துக்கிட்டு வெல் ஆரம்பிக்கலாமான்மா. இப்போ ஒரு பெரிய ஷெரிங்கான், அதுக்கு மேலே ஒரு சிகப்பு நிலவு, நிலவுக்கு கீழே 10 டெயில்ஸு எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ குராமாவும் டவுட்டே இல்லை இதுதான்ப்பா 10 டெயில்ஸ்ன்னும். இப்போ மதராவும் ஒபிட்டோவும் 10 டெயில்ஸோட தலைமையில போயிட்டு நிற்க நம்ம நருட்டோவும் என்னால் இதை நம்பவே முடியல, நான் கெடோ ஸ்டாச்சு அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன், என்னால் அதோட சக்கராவை கூட சென்ஸ் பண்ண முடியல, ஆனால் இது எப்படா வந்துச்சுன்னு கேட்க குராமாவும் நருட்டோ காற்று நீர் நிலம் போல 10 டெயில்ஸும் ஒரு நேச்சுரல் எனர்ஜி தான். ஸோ அதுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் உன்னால் அதை சென்ஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நீ சேஜ் மோடுக்குள்ளே போனான்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தலைவனும் உட்காந்து சேஜ் மோடுக்குள்ளே போயிட்டு 10 டெயில்ஸோட சக்கராவை சென்ஸ் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு தெரியறது எல்லாமே ஒரு பயங்கரமான நேச்சுரல் எனர்ஜி மட்டும்தான். இப்போ குராமாவும் மரமண்டை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன்டா அதை நான் பண்ணுறேன், என்னதான் நீ சேஜ் மோடுக்கு போனாலும் உன்னால் பயங்கரமான பவரை தவிர்த்து வேற எதையுமே பார்க்க முடியாதுன்னும். இப்போ மதராக்கும் ஒபிட்டோக்கும் 10 டெயில்ஸ் கிட்ட இருந்து மண்டைக்கு பின்னாலே நம்ம ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். இப்போ மதராவும் 8 டெயில்ஸும் 9 டெயில்ஸும் பிடிச்சிட்டு 10 டெயில்ஸை லான்ச் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இது வந்துடுச்சேப்பா பரவாயில்லன்மா. இப்போ ஒபிட்டோவும் சுக்கியோமி ஆரம்பிக்கலான்மா. மதராவும் 3 சமன் பண்ணி கென்ஜூட்ஸுல போடுறதுலாம் கொஞ்சம் பெரிய விஷயம், அதுக்குள்ளேயே அவனுங்க ஜூட்ஸை வச்சு குறுக்க சண்டைக்கு வருவானுங்க. ஸோ நேரம் பார்த்து தான் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் 10 டெயில்ஸை வச்சு இவனுங்க கதையை முடிக்கலான்மா. இப்போ ஒபிட்டோவும் மதரா நீ 10 டெயில்ஸோட பவரை இவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற, நீ ஒரு குழந்தை மாதிரி பண்றன்மா. உடனே மதராவும் ஒபிட்டோ நீ ஒரு கை குழந்தை, கோவப்படாம நான் பண்றத மட்டும் பாருன்மா. இப்போ 10 டெயில்ஸும் ஊனு கத்திக்கிட்டு அப்படியே முன்னாடி வரும். இப்போ குராமாவும் இந்த பாருங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க, ஃபர்ஸ்ட் 10 டெயில்ஸோட பவர் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு இவங்க லைட்டா முன்னாடி போக 10 டெயில்ஸ் வேகமா முன்னாடி வர இவங்க டக்குன்னு பின்னாடி போயிடுவாங்க. இப்போ நருட்டோவும் ஆத்தாடி இதுன்னு இவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னுமா. இப்போ குராமாவும் பறந்து போய் 10 டெயில்ஸ் அடிக்கலான்ட்டு போக ஆனா 10 டெயில்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு அதை விட வேகமா பறந்து போகும். ஆனாலும் மனம் தளராம 8 டெயில்ஸும் 9 டெயில்ஸும் ஒன்னா சேர்ந்து டெயில்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணி 10 டெயில்ஸும் நோக்கி அனுப்ப இப்போ மதராவும் ஹே இதை நம்ம தடுக்கலாம் வேண்டாம் அப்படியே விடுன்மா. ஒபிட்டோவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு 10 டெயில்ஸோட பவரை சேமிச்சு வைக்கணும்மா. இப்போ 10 டெயில்ஸும் பதிலுக்கு ஒரு பாம்பை போட ரெண்டும் ஒன்று கூட ஒன்று மோதி ஒரு பயங்கரமான பவர் வெளியே வரும். 10 டெயில்ஸோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நருட்டோ டீமுக்கு தான் டேமேஜ். 8 டெயில்ஸே காணும், அதோட கால் மட்டும் தான் கிடக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ மைட் கையும் நருட்டோ இங்கே என்னப்பா நடக்குதுன்னு கேட்க நருட்டோவும் வெயிட் அண்ட் வாட்ச் சென்சேன்மா. இப்போ கரெக்டாக கக்காஷியும் நருட்டோட க்ளோனும் 10 டெயில்ஸோட தலைக்கிட்ட வருவாங்க. இப்போ கக்காஷியும் இக்கட சூடு சொல்லிட்டு அவரோட காம்போ டைமென்ஷன்ல இருந்து 8 டெயில்ஸை வெளியெடுப்பாரு. பாவி மனுஷன் இவ்வளவு நேரம் 8 டெயில்ஸை மறைச்சு வச்சிருந்திருக்காரு. இப்போ 8 டெயில்ஸும் 10 டெயில்ஸுக்கு கண்ணு தான் வீக்குன்னு சொல்லிட்டு அதோட கண்ணை நோக்கி ஒரு டெயில்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணி அனுப்ப சுண்டு வரலால 10 டெயில்ஸ் சால்ட்டா தட்டி விடும். தட்டி விட்டது திரும்ப போய் 8 டெயில்ஸ் மேலேயே பட இப்போ 10 டெயில்ஸ் அதோட வாழை வச்சு கக்காஷி அடிக்க வர நம்ம நருட்டோ குறுக்க வந்து கக்காஷியை தள்ளி விட்டுட்டு அவன் மாட்டிப்பான். இதை பார்த்து ஒபிட்டோவும் அன்னைக்கு அதே மாதிரி தான் கக்காஷி மேலே கல்லு விழ வந்தது, ஆனால் கக்காஷியை தள்ளி விட்டுட்டு அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ
அதே தானே நருட்டோவும் பண்ணியிருக்கான். இப்போ ஓபிட்டோவும் நருட்டோ நீ என்ன மாதிரியே தான் இருக்க, ஆனால் என்னை விட எங்கே இருக்கன்னுவான். இப்போ நருட்டோ டென்டெயில்ஸோட வாலில் சிக்கி புஷ்ஷுன்னு போயிடுவான். ஏன்னா அது க்ளோன் தானே. 8 Tails மேலே இந்த பாம்பு வெடிச்சிடும். இப்போ 8 Tailஸும் சும்மா சில்லுன்னு ஓடி போயிட்டு கக்காஷியும் 8 Tailஸும் தடுத்து நிறுத்தும். இப்போ 8 Tailஸும் 9 Tailஸும் அவ்வளோதான், எங்கள் லிமிட் முடிஞ்சது, நாங்கள் சார்ஜ் ஏற்றிட்டு அப்புறம் வரோன்னு சொல்லிட்டு அவங்க பவர் ஆஃப் பண்ணிப்பாங்க. இப்போ நருட்டோவும் அட முக்கியமான நேரத்தில் இப்படி சொதப்புறீங்களேன்னு சொல்லிட்டு ஷாடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணாட்டு ரெடி ஆவான். இப்போ மதராவும் தம்பே நீங்கள் ஒரு முட்டா குரூப்டான்னு சொல்ல நருட்டோவும் என்ன சொன்னீன்னு கேட்க ஓபிட்டோவும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் நீ நிறைய மண்டையை உருவாக்குனா கூட அது எந்த பயனும் கிடையாது. இங்கே பாரு, நீயும் என்ன மாதிரி ஒரு பவர் இல்லாத ஆள் தான். நீ மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற யாருக்குமே பவர் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையுமே கடைசியில் என்னோட வாழ்க்கை மாதிரி தான் மாறப்போகுதுன்னுவான். உடனே நருட்டோவும் அப்படியெல்லாம் நடக்காது, நிச்சயமாக நான் ஒக்காகே ஆவேன்மா. உடனே ஓபிட்டோவும் உன்னோட ஒக்காகே ஆகிற ஆசை நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே வழி என்னோட இன்ஃபினிட் சுக்கியோமி தான். அதுக்கு முன்னாடி செத்து போங்கடான்னு சொல்லிட்டு 10 Tailed Beast இப்போ அதோட பெரிய பாமை இவங்கள நோக்கி அனுப்ப அவ்வளோதான், எல்லாருக்குமே கதி கலங்கி போயிடும். இவங்க கிட்ட வரைக்கும் வந்துடும், டக்குன்னு டைரக்ஷன் மாதிரி போய் வெடிச்சிடும். செம்ம பெரிய பிளாஸ்ட். எல்லாரும் எப்படா இது நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்க இப்போ கரெக்டாக ஈனோ ஹினட்டாவும் அங்கே வருவாங்க. இப்போ ஈனோவும் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு யூஸ் பண்ணு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இவங்க எஸ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க இப்போ ஷிக்குமாரு, சோஜி, சாக்குரா, ராக்லி, கருவி, டொருயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அங்கே வந்துருவாங்க. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற வாட்டர் பபுளும் சும்மா கண்ணா பின்னான்ட்டு ஆட ஆரம்பிக்கும். ஷிக்குமாரோட அப்பாவும் ஹே அங்கே என்னதான் நடக்குதுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனியில் இருக்கிறவங்களும் சார் நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் சார்ன்னுவாங்க. இப்போ செகண்ட் கம்பெனி இருக்கிறவங்களும் சார் நாங்களும் வந்துட்டோம்வாங்க. தேர்ட் கம்பெனி வந்துருவாங்க, ஃபோர்த்து கம்பெனி வந்துருவாங்க, ஃபிஃப்த் கம்பெனி வந்துருவாங்க, மெடிக்கல் யூனிட் வந்துருவாங்க, சென்சரி யூனிட் வந்துருவாங்க. ஸோ மொத்த ஷினோபி ஃபோர்ஸுமே இப்போ ஒபிட்டோ மதரான்ற 2 பேரை சுற்றி போட்டுருவாங்க. பார்க்கறதுக்கே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். இப்போ நருட்டோவும் என்னடா பார்க்குறீங்க, நாங்கள் ஒன்றும் முட்டா குரூப் கிடையாது, நாங்கள் எல்லாருமே அலைடி ஷினோபி ஃபோர்ஸ் சூப்பர் டூப்பர் நிஞ்சுட்ஸுலாம் பண்ணி நிச்சயமாக உங்களை தோக்கடிக்க போகிறோன்னு சொல்ல உடனே ஒபிட்டோவும் தம்பி ஜோக் பண்ண போறேன்னா அந்த பக்கமாக போய் பண்ணு, நீங்கள் எங்களை எதிர்த்து சண்டை போடுறது உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி, உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் ஒரு டஸ்ட்டு மாதிரி, உங்களை நாங்கள் அசால்ட்டாக தட்டி விட்டுருவோம், இந்த உலகத்தில் நம்பிக்கைன்ற ஒன்று இல்லவே இல்லைன்னுவான். இப்போ மதராவும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு என்னதான் முடிவுன்னுவா. நருட்டோவும் பேசாமல் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாமா, மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறோமோ அதை பண்ணுங்களேன்னுவா. ஒபிட்டோவும் நீ சொல்கிறது நல்லா இருக்கே, அதுக்கு முன்னாடி உங்கள் கதை எல்லாத்தையுமே முடிச்சிடலான்னுவா. நருட்டோவும் இது ஒன்றும் முடிவு இல்லைன்னுவான். ஒபிட்டோ இதுதான் முடிவுன்னுவான். இப்போ அலைடி ஷினோபி ஃபோர்ஸில் இருக்கிற எல்லாருமே சும்மா வெறி கொண்டு வருவாங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ ஷிக்குமாரோட அப்பாவும் நருட்டோ கூட கனெக்ஷனுக்கு வர நருட்டோவும் என்னாச்சு பிளானை போட்டுட்டீங்களான்வான். இவ்வளோ நேரம் நருட்டோ பேசினது எல்லாமே ஷிக்குமாரோட அப்பாவுக்கு பிளான் போடுறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு தான். அவரும் பிளானை போட்டாச்சுன்னுவாரு. இப்போ லெவல் 1 10 Tailஸோட வீக் ஸ்பாட்னா அது அதோட கண்ணு தான். ஸோ அதோட பார்வையை ஃபஸ்ட்டு மங்க வைக்கணும்னு சொல்லிட்டு லைட்னிங் ஸ்டைல் யூசர்ஸும் ஃப்ளாஷ் லேசர் லைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதோட பார்வையை மங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் விண்ட் ஸ்டைல் யூசர்ஸும் காத்தோட சேர்த்து பூச்சிகளை அனுப்பிவிட 10 Tails அப்படியே நில கொலையும். அடுத்து எர்த் ஸ்டைல் யூசர்ஸும் அடியில் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட 10 Tails அப்படியே உள்ள போயிடும். லாவா ஸ்டைல் யூசர்ஸும் லாவா துப்பி விட, வாட்டர் ஸ்டைல் யூசர்ஸ் அதுக்கு மேலே வாட்டர் பாம்பு போட, ஃபயர் ஸ்டைல் யூசர்ஸ் அதுக்கு மேலே ஃபயர் பாம்பை துப்பி விட இப்போ லாவா நல்லா இறுகி 10 Tails உள்ள தொக்கா மாட்டிக்கும். இதை பார்த்த மதராவும் அச்சச்சோ அப்பப்பா என்ன ஒரு பிளானு, சூப்பர்பு, அலைடி ஷினோபி ஃபோர்ஸ் நல்லா தான் இருக்குன்ட்டு அவனே பாராட்டுவான். இப்போ ஷிக்குமாரோட அப்பாவும் மதராக்கு எதிராக டைஜூட்ஸு மட்டும் தான் வேலை செய்யும், ஸோ டைஜூட்ஸு பண்ணுறவங்களாம் மதராவை பார்த்துக்குவாங்க. ஒபிட்டோ மதராவை தடுத்தாலே ப்ராஜெக்ட் சுக்கினோமி கேன்சல் ஆகிடும். இந்த சுக்கினோமியை பண்ணுறதுக்கு அந்த 10 Tails வரும் ஒரு டூல் தான், ஃபஸ்ட்டு அதாடிங்கடான்ட்டு சொல்ல இப்போ நம்ம நருட்டோ ரசிங்கன் எடுத்துக்கிட்டு ஒரு பெரும் படையோட அலைடி ஷினோபி ஃபோர்ஸோட ஜுட்ஸோ பாருங்கன்னு சொல்லிட்டு 10 Tails நோக்கி வெறி கொண்டு போவான். மதராவும் வெல் 10 Tails இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னுவா. இப்போ நருட்டோ ரசன்சரிக்கன் எடுத்து அவங்க மேலே தூக்கி போட மதராவும் அப்படின்னா அவங்க எங்களை தாக்க வராங்களா, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் எனிமிஸோட பிரெயினை முதல்ல தாக்குறது. ஆனா சோ சேட் ஆஃப் யூ, முதல்ல நீங்க 10 Tails தான் தடுக்கணும்னு சொல்ல இப்போ 10 Tails அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கு 10 டெயில் முளைக்கும், எல்லாத்துலயுமே கை இருக்கும். இப்போ அடிச்சு பறக்க விட்டுற எல்லாருமே ஷிக்காக்குவும் அடச்ச அப்படின்னா அதை நம்ம தடுத்துலாம் நிறுத்தல, அதுவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறதுக்காக நின்று இருக்கு. உன்னை ஈனோச்சியும் அப்ப நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க ஷிக்காக்கும் டக்குன்னு எனக்கு கக்காஷி கூட லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி நீங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டீங்களே அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு. இப்ப மாதராவும் இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டனால இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஆசிரமா செல்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசிரமோட செல்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரி இதோட பவரை செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இவனும் 10 Tailஸோட டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணுவாங்க. கக்காஷியும் இதை காமி வச்சு தடுக்க முடியுமான்னு தெரியல, கிட்ஸுச்சி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு
சொல்ல அவரும் ஏர்த் ஸ்டைல் ஜுட்ஸ் வச்சு அதோட காலை தட்டி விட அதுக்கு டைரக்ஷன் மாத்தி வேற எங்க அனுப்பி விட்டுரும். அது விழுந்த இடமே அழிஞ்சு போயிடும். ஓ மை காட், இது மத்த டெயில் பீஸ்டோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல இப்ப ரெண்டாவது ஒரு டெயில் பீஸ் பாம் அனுப்பிடுவாங்க. அதோட ஃபோர்ஸ் தாங்க முடியாம 10 டெயில்ஸ் கீழே விழுந்துரும். அந்த பாம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு தண்ணியா இருக்கிற இடத்துல போய் விழுந்துரும். இப்ப படுத்துக்கிட்டே மூணாவது டெயில் பீஸ் பாம் அனுப்பிவிட அதுவும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு வில்லேஜ்ல போய் உள்ள அந்த வில்லேஜே அழிஞ்சிரும். உடனே ஈனோயிச்சியும் அப்படின்னா அவங்க தூரமா இருக்க டார்கெட்டை தான் பாக்குறாங்களா? அப்போ பொதுமக்கள் ஃபியூடல் ஆர்ட்ஸ்னு சொல்ல ஷிகாக்கும் நம்ம அவங்கள பாதுகாக்க தான் இந்த வாரே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னதான் பண்றது யோசிச்சுட்டு இருக்க. இப்ப 10 டெயில்ஸும் நாலாவது ஒரு டெயில் பீஸ் பாம் அனுப்பிவிட இத பார்த்த நெஜியும் ஹே இந்த டைரக்ஷன் வா இப்ப ஆகும் கைஸ் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கன்னு சொல்ல இப்ப ஷிகாக்கும் வானத்தை பார்த்துட்டு அப்படின்னா அது நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கான்னு கேட்க ஈனோயிச்சியும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க ஷிகாக்கும் வேற வழி இல்ல நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம், நீ எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணு, இந்த 10 டெயில்ஸை தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு வேறு. அப்படியே ஷிகமாருவை காமிச்சா ஷிகமாரு செம கடுப்பாவான். இன்னும் அழுவா. என்னன்னு பார்த்தா அந்த டெயில் பீஸ் பாம் ஸ்ட்ரெயிட்டா ஹெட் குவார்டர்ஸ் மேல போய் உள்ள அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாருமே காலி. மாதராவும் நான் முன்ன சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான், நம்ம அலைட் ஃபோர்ஸோட பிரெயினே இப்ப காலின்னு சொல்ல ஷிகமாருவும் இங்க ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம வார்க்கு நடுவுல இருக்கும், என்னோட அப்பா சொன்ன மாதிரி நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம்வா. உடனே நருட்டோவும் நெஜிங்க என்ன நடக்குது, ஷிகாக்குக்கும் ஈனோயிச்சிக்கும் என்னாச்சுன்னு கேட்க இப்ப 10 டெயில்ஸ் இவங்களை தாக்கலான்னு வரும். ஹினாட்டாவோட அப்பா வந்துட்டு ரெண்டு பேரும் 8 டயக்ராம்ஸ் பாம் ரொட்டேஷன் சொல்லிட்டு அச்சு பறக்க விட்டுருவாங்க. இப்போ ஹினாட்டாவோட அப்பாவும் நருட்டோ நம்ம இருக்கிறது வார்க்கு நடுவுல இங்க நிறைய பேர் இறந்து போவாங்க, ஆனா நம்ம மனசு உடைஞ்சு போயிட்டு இந்த வார்ல மட்டும் தோத்துட்டோம்னு வச்சுக்கேன் இங்க இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்ல நருட்டோவும் அது எனக்கும் தெரியணுமா. உடனே நெஜியும் நம்மளோட பிளானுக்கு நீ ரொம்ப முக்கியம் நருட்டோ, சோ நீ ரெடி ஆகிற வரைக்கும் நாங்க உன்னை பாதுகாப்புன்னு சொல்ல ஹினாட்டாவும் வந்து ஜாயின் பண்ணிப்பா. இப்ப மாதராவும் இந்த பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்றதுனால தான்டா உங்களை ஒரே போடா போட்டுலான்னு பார்த்தேன், ஆனா இந்த 10 டெயில்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இது மட்டும் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை ஜிஞ்சிரிக்கால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நான் ஜிஞ்சிரிக்கா ஆகணும்னா அதுக்கு இந்த ரீஅனிமேஷன் பாடி எல்லாம் பத்தாது, நான் முழுமையா உயிரோட வரணும்னு சொல்ல உன்னை ஒபிட்டவும் உனக்கு பிளான் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ நினைச்சிருந்தனா இங்கே டெயில் பீஸ் பாம்பை போட்டு அவங்கள மொத்தமா அழிச்சிருக்கலாம், ஆனா அவங்க கூட சேர்ந்து நான் அழிஞ்சிருவேன் கரெக்டா. ஏன்னா நான் அழிஞ்சிட்டேனா நீ நினைச்ச பிளான் படி போட்டு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெனி ரீபர்த் ஜுட்ஸு யூஸ் பண்ணி உன்னை திருப்பி கொண்டு வந்திருக்க முடியாது. அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே என்கிட்ட தான் இருக்கு, அதை மட்டும் மறந்துடாத, நான் எப்பவுமே உன்னை காமரேடா பார்த்ததே இல்லைன்னு சொல்ல வெரி வெல் அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் நீயே சொல்லணுவானா. சரி ஓகே இதை கண்டினியூ பண்ணலாம், வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப 10 டெயில்ஸோட கையெல்லாம் தூக்கி வுட் ஸ்டைல் கட்டிங் ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்ல இப்ப ஏகப்பட்ட வுட்ஸ் வந்து அவங்கள தாக்கும். அவ்வளவுதான் நிறைய பேர் இறந்து போவாங்க. கிட்ஸ் வச்சியும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சுக்கோங்க, என்னோட மவுண்டைன் ஜுட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு வேறு. இன்னொரு பக்கம் நெஜியும் பாம் ரொட்டேஷன் வச்சு தடுத்துட்டு இருப்பான். ஆனா ஏகப்பட்டது வருமா. நருட்டோவும் தேங்க்யூ நெஜி நான் சேஜ் மோடுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஏகப்பட்ட ரசன் சுடிக்க எடுத்து தூக்கி போடுவான். ஆனா சாக்கரா இல்லாம அவனும் பொத்துன்னு விழுந்துருவான். இப்ப ஹினாட்டா வந்து காப்பாத்த இப்ப ஒரு கை மட்டும் அவங்கள தாக்கலான்னு வரும். இப்ப ஹினாட்டோட அப்பா குறுக்க வந்துட்டு 8 டயக்ராம்ஸ் ஏர் வால் பாம்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட இப்ப அதோட விரல்ல இருந்து கட்டிங் ஸ்ப்ரிங்ஸ் நருட்டோ தாக்கலான்னு வர ஹினாட்டா குறுக்க வந்துருவா. உடனே நெஜியும் பியாக்குஹான் வச்சு அவங்கள எது தாக்க வருதுன்னு பார்த்துட்டு அது குறுக்க நின்னு அப்படியே அதை அவன் வாங்கிப்பான். அவ்வளவுதான் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இப்ப நருட்டோவும் மெடிக்கல் டீம் எமர்ஜென்சி சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல நெஜியும் இல்ல நருட்டோ அவ்வளவுதான் சொல்ல நருட்டோவும் ஆனா ஏன்டான்னு கேட்க நெஜியும் ஹினாட்டா அவ உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்த பார்த்தா, அதனால ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கையில தான் ஹினாட்டாவோட வாழ்க்கை இருக்கு, என்னோட வாழ்க்கை கூட தான் போலன்னு சொல்ல உன்னை நருட்டோவும் இல்ல நெஜி நீ இந்த இடத்துல சாக கூடாது, நீ தான்டா ஹியூகா கிளானே மாத்த போறேன்னு சொல்ல உன்னை நெஜியும் நருட்டோ நீ தான் என்னோட விதில இருந்து என்ன காப்பாத்தனன்வா. உடனே நருட்டும் அழுதுகிட்டே ஆனா ஏன் நெஜி எதுக்காக உன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தனன்னு கேட்க ஏன்னா நீ தான் என்ன புத்திசாலின்னு கூப்பிட்டன்வா. இப்ப அப்படியே மனசுக்குள்ள அப்பா நீங்க சொன்ன ஃப்ரீடம் எனக்கு இப்பதான் புரியுது, நம்ம காமரேட்ஸ்க்காக நம்ம உயிரை விடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துடுவான். ரெஸ்ட் இன் பீஸ் நெஜி. இப்போ ஓபிட்டோவும் நருட்டோ என்னமோ டைலாக்லாம் விட்ட உன் காமரேட்ஸ் நீ சாகவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் சுத்தி பாரு, சுத்தி பார்த்துட்டு அந்த டைலாக்க திருப்பி சொல்லன்னு சொல்ல நருட்டோ அவ்வளவுதான் மனசுடைஞ்சு போயிடுவான். இப்போ ஓபிட்டோவும் இங்க பாருடா நீ என்னதான் டைலாக் விட்டாலும் ரியாலிட்டி தான், இந்த ரியாலிட்டியில உனக்கு நீ என்ன இருக்கு யோசிச்சு பாரு, உன்னோட அப்பா அம்மா மாஸ்டர் ஜிராயா யாருமே இல்ல, நீ எங்க கூட சண்டை போட உன்னோட காமரேட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துங்கனே வருவ, அப்ப யோசிச்சு பாரு இந்த உலகத்துல உனக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன் நருட்டோ நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்ல இப்ப ஹினாட்டா நருட்டோக்கு பலார்னு ஒண்ணு வச்சுட்டு நருட்டோ நெஜி என்ன சொன்னான்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட கையில தான் இங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது உனக்கு புரியுதா, நீ சொன்ன தெரியுமா என்னோட காமரேட்ஸ நான் எப்பவுமே சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு,
அதை நீ மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே நம்புறோம். அததான் நெஜியும் நம்புனா. அதனாலதான் நம்ம எல்லாருமே காம்ரேட்ஸா இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கையை நம்ம எப்ப இழக்கிறோமோ அப்ப நம்ம நெஜி பண்ண சாக்ரிஃபைஸ் வேஸ்டா போயிடும். அப்பதான் உண்மையிலேயே காம்ரேட்ஸ் ஆவாங்கன்னு சொல்ல உன்னை குராமாவும் அவ சொல்றது கரெக்ட் தான், உன்னோட கையில தான் என்னோட வாழ்க்கை இருக்கு, அதை மறந்துடாதன்னு சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லா பான்சி சீரியஸா தான் பாக்குறேன். ஆனா நெஜின்னு சொல்ல உன்னை குராமாவும் அப்ப இதை நீ மறந்துட்டியா? நெஜி மாதிரிதான் நீ பிறந்த உடனே உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை விட்டாங்க. என்ன உன் உடம்புல சீல் பண்ணி ஃபியூச்சரை உன்னை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா நீ பிறந்த உடனே 2 பேரோட வாழ்க்கை உன் கைக்கு வந்துருச்சுன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒபிட்டும் காண்டாயிட்டு அதோட 10 டெய்ல்ஸையும் அப்படியே ஷீல்டு மாதிரி மாத்திட்டு அப்படியே டெய்ல் டிபிஸ் பாம் ரெடி பண்ணுவான். மாதராவும் டே ரொம்ப அவசரப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கரெக்டா 8 டெய்ல்ஸ் வந்துட்டு அதோட டெய்ல் டிபிஸ் பாம அப்படியே அதோட வாய்க்குள்ளே திருப்பி அனுப்பி விட்டுட்டு இன்னொரு டெய்ல் டிபிஸ் பாம் எடுத்து அனுப்பி விட இப்போ 10 டெய்ல்ஸும் அப்படியே பலூன் மாதிரி பெருசாகி ஊதி டமால்னு வெடிச்சு காத்து போன பலூன் மாதிரி அப்படியே சுருங்கி போயிடும். இப்போ நருட்டோ மனசுக்குள்ள அப்பா அம்மா மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய பேர் கிட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா நிறைவேற்றி தீர்வேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹினாட்டாவோட கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ ஹினாட்டா என் கூட இருந்ததுக்கு. அப்புறம் நெஜி உனக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே 9 டெய்ல்ஸோட சாக்கரா கொண்டு வருவான். இப்போ அந்த 9 டெய்ல்ஸோட சாக்கரா ஹினாட்டா மேலேயும் பரவும். வா சமால இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை பாய்.